மக்களை பிரித்தாள்கிற சூழ்ச்சி, இல்ல வந்து இந்துக்களையும், இஸ்லாமியர்களையும் எதிரெதிர் துருவங்கள நிறுத்தி, அதன் மூலமாக ஒரு வாக்கு அரசியலை திரட்ட முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பண்ணு. நான் அதான் சொல்றேன். பண்ணு. பண்ணு. மக்கள் பக்கம் நில்லு. வா நீ அத விட்டுட்டு மக்கள் எதிர்க்கிற பக்கம் நிக்கிற. மக்கள் இந்துக்களும் திட்டுறான். முஸ்லீம் இதுல வந்து பேச்சே இல்ல. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு எல்லாத்தையும் மேல கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, திருப்பரங்குன்றத்து இந்துக்கள் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவன் அண்ணன் தம்பியா தான் இங்க இருக்கான். அவன் அது நீங்க அதனால இங்க நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனை என்பது இந்து வெர்சஸ் முஸ்லீமே கிடையாது. மக்கள் வெர்சஸ் இந்துத்துவ பயங்கரவாதிகள். மதுரை ஆன்மீகவாதிகள். இன்னும் சொல்ல போனா மதுரை மக்கள் என்னெல்லாம் கழிச்சு விட்டுருங்க. மதுரைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவன், அது மசூதிக்கு போறவனோ, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போறவனோ, இல்ல முருகன் கோயிலுக்கு போய் தர்கால கறி தின்னுட்டு போறவனோ, இவனுக்கும் இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கும் நடக்கிற ஒரு போர். நீ யார் பக்கம் நிக்கணும்? இங்க வர்றான், டெல்லியில இருந்து ஒருத்தன் வர்றான், சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு அரசியலை கொண்டு வரான். இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த அரசியல் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்திருக்குதா? சரி, உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு அயோத்தியில அவ்வளவு பெரிய ஒரு இந்த இதை பண்ணி விட்டு அந்த தீர்ப்புல இருக்கு, இதுக்கு வரை இருக்கிற வழிபாட்டு உரிமைகளை இனிமேலாம் மாத்தக்கூடாதுன்னு இருக்கு. அதுபடியாவது நடந்துக்கிறீங்களா நீங்க? அப்ப நான் அதான் சொல்றேன். நீ ஏதாவது அரசியல் செய்யி. நான் உன்கிட்ட வந்து கெஞ்சிதான் கேட்கிறேன். எதிர்கட்சி தலைவரே, என்ன மாதிரி இலவ பண்ணி அந்த செத்துக்கிட்டு இருக்க நீ போய் பிச்சை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படாதுல்ல. நீ போய் ஒவ்வொரு கூட்டமா இங்க பாருங்க, தாவை கொடி நிக்குது பாருங்கன்னு பிச்சை எடுக்க வேண்டிய தேவைக்கு கொண்டு போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கியே, அதுக்கு பதிலா ஏதாவது போராட்டம் பண்ணுதான் நானும் கேட்கிறேன். பாஜக திட்டு, நீ எங்களோட இடத்த எடுத்துக்க. எங்களோட இடம் நாங்களே தான் முழுசாக இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா, பலமும் அதான் பலவீனமும் அதான்னு பாக்குறேன். இன்றைக்கு பாஜகவை எதிர்த்து நிக்கிற ஒரே ஒரு வலுவான இயக்கமாக திமுக மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்து பாஜக எதிரின்னு அவன் பேசலாம். கொள்கை எதிரின்னு ஒருத்தன் பேசுறாங்க. எந்திரிச்சாது வந்தானா பாத்தீங்களா? எங்க கொள்கை எதிரின்னு அறிவிட்டாரு? எங்க எங்க அப்புறம் இனிமேல் வரும். எழுதிட்டு இருப்பாங்க. இதான் இப்ப நீ எடுத்துக்கன்னு நான் சொல்றேன். எங்களுக்கு ஒரு நாங்களே இந்த போராட்டத்தை செய்யணும். எங்களுடைய முதல்வர் தான் எல்லாத்தையும் பண்ணுவாரு. எங்களுடைய முதல்வரின் குரல் தான் இங்க இருக்கிற காவல் அதிகாரியின் குரலாக we will face the consequences ஒலிக்குது. அடுத்த நாளும் we will not allow you ஒலிக்குது. அப்புறம் நீ செய்யப்பா, ஏதாவது பண்ணி உன்னுடைய செத்து கொண்டிருக்கிற அதிமுக உரிப்பிச்சுக்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நானே என் மகன் என் சம்பந்தி சம்பாதிக்கணும். எங்க மேல இருக்கிற கேஸ் எதுவும் வராம அவங்களை பார்த்தா அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு ஒரு கேவலமான ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை என்ன போய் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் அவரை பற்றி?